ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து ஒயிட் குருமா, அதாவது ஹோட்டலில் எப்படி நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துப்போம். மீதி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, அதோட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கசகசா, தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணியோட சேர்த்து. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைக்க வேண்டியது வந்து அரைச்சிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதோட நீங்கள் வந்து 2 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு நான் இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ வானலில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு இதை போட்டு கல்பாசி கொஞ்சம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இதோட வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிங்க. வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது. இதில் மசாலா வந்து கரம் மசாலா சேர்த்தோம்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிங்க. இப்போ இதோட வந்து அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வதக்கிப்போம். இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு இது வந்து பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா அடி பிடிக்காமல் இருக்கும். உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதோட ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி புளிப்பு வந்து அதிகம் தேவையில்லை. இதையும் நல்லா வதக்கிட்டு இதோட காய்கறிகள்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட நீங்கள் வந்து சோயா இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து அதிகம் தேவையில்லை. கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனியாக சேர்த்துருக்கேன். இப்போல்லாம் இது வதக்கிட்டு இது வந்து வேகிறதுக்கு தண்ணி விட்டுடும். தண்ணி விட்டு நல்லா காயெல்லாம் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்த பிறகு இதோட வந்து வேக வச்ச பட்டாணி இதோட சேர்த்துறேன். பட்டாணி நாளே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையில் வேக வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுட்டு இதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறோம். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துவோம். முன்னாடி கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. கசகசா, முந்திரிலாம், பொட்டுக்கல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து கெட்டியாகிடும். அதில் தண்ணி தாராளமாக விட்டுப்போம். நான் வந்து முந்திரி சேர்க்கலை. நீங்கள் முந்திரி இருந்தால் சேர்த்துங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது நம்ம கடையிலலாம் செய்யும்போது ஹைஜீனிக்காக இருக்காது. நம்ம வீட்டில் செய்யும்போது நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும். எல்லாருமே நல்லா தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம போய் சாப்பிட்றோமோ அதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இப்போ வந்து சப்பாத்திக்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட சப்பாத்தியும் போட்டாச்சு. இப்போ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.